ஆண்டவர் ஒரு காரியத்தை கொடுத்துட்டாரு, ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்துட்டாரு, ஒரு தீர்மானத்தை திட்டத்தை வச்சுட்டாரு. அந்த பாதையில நான் பயணிச்சு போய்கிட்டு இருக்கேன். அது என்றைக்கு என் வாழ்க்கையில நிலைத்திருக்க கூடாதுன்றது என்னுடைய கையில் இருக்கு. இப்போ நான் நிரந்தரமா என்னுடைய வாழ்க்கையில நான் வச்சிருக்கணும் அப்படின்னா நான் செய்ய வேண்டிய ஒரே காரியம் தீமையை விட்டு விலகி நன்மை செய், தீமையை விட்டு விலகி நன்மை செய் அப்படின்னு தாவீது சொல்றாரு. தீமையை வெறுத்து நன்மை செய்ய பழக வேண்டும். அல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். கர்த்தருக்கு பயப்படும் போது தீமையை விட்டு நான் விலகி நன்மை செய்ய ஆரம்பிச்சிருவேன். கர்த்தருக்கு பயப்படும். எப்போ நான் தீமையை விட்டு விலகி நன்மை செய்வேன்னா கர்த்தருக்கு பயப்படும் போது. கர்த்தருக்கு பயப்படும், தேவனுக்கு பயப்படுகிற பயம் எனக்குள்ள இருக்கும்போது தீமை செய்யறது நான் யோசிப்பேன். என் மனசாட்சி குத்தம் இல்லையா? என்னுடைய மனசாட்சி எனக்குள்ளேயே சொல்லும், நான் செய்கிறது தவறு, என் தேவனுக்கு விரோதமாக நான் பாவம் செய்கிறேன், என் தேவனுக்கு விரோதமாக நான் கீழ்ப்படியாமல் இருக்கேன், என் தேவனுக்கு விரோதமான காரியங்களை என் வாழ்க்கையில செஞ்சுக்கிட்டு இருக்கேன், என் தேவனை சஞ்சலப்படுத்துகிற காரியங்களை என் வாழ்க்கையில செஞ்சுக்கிட்டு இருக்கேன். எப்போ எனக்குள்ள என் மனசாட்சி குத்தும் அப்படின்னா கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் எனக்குள்ள வரும்போது. அல்லேலூயா. இந்த பயம் எப்போ வரும்னா கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் என்று வேதம் சொல்லுகிறது. ஞானம் எனக்குள்ள வரும்போது கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் எனக்குள்ள ஆட்டோமேட்டிக்காக வர ஆரம்பிச்சிடும். கர்த்தருக்கு பயந்துட்டேன்னா தீமையை விட்டு விலகி நன்மை செய்ய ஆரம்பிச்சிருவேன். அல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்பட வேண்டிய பயம் ரொம்ப முக்கியம். இப்போ கர்த்தருக்கு பயந்த பிறகு நீதிமானுடைய வாழ்க்கை எப்படி மாறும் அப்படின்னா கீழே பார்க்குறோம் 30வது வசனத்தில், நீதிமானுடைய வாய் ஞானத்தை உரைத்து அவனுடைய நாவு நியாயத்தை பேசும். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் அப்படி சொன்னோம். கர்த்தருக்கு பயந்த பிறகு உள்ள ஞானம் வந்துடும். ஞானம் வந்த பிறகு இப்போ என்ன நடக்குது? நீதிமானுடைய வாய் ஞானத்தை உரைத்து அவனுடைய நாவு நியாயத்தை